சைத்திர மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. விஸ்வாமித்ர முனிவர் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தின் மகத்துவத்தை ராம லக்ஷ்மணருக்கு எடுத்துரைக்கிறார். சித்திரா பௌர்ணமி தினமானது சித்திரை மாதம் வரும் முழு நிலவு தினமாகும். அந்த முழு நிலவு நன்னாளின் மகத்துவத்தை விஸ்வாமித்ர முனிவர் சீடர்களான ராம லக்ஷ்மணருக்கு கூறுகிறார். இது மனிதர்களின் பாவம் மற்றும் புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்தரின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் விரதமிருந்து சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் கர்ம வினைகள் நீங்கி ஆயுள் மற்றும் செல்வம் பெருகும், மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் என்று கூறினார். சித்ரா பௌர்ணமி தினத்தின் சிறப்பம்சங்களை விஸ்வாமித்திரர் முனிவர் கூறியதாவது: சித்திரகுப்தர் அவதாரம். சிவனும் பார்வதியும் வரைந்த சித்திரத்திற்கு சிவனார் உயிர் கொடுத்த சித்திரகுப்தரை உருவாக்கிய தினமாக இந்த தினம் கருதப்படுகிறது. சித்திரகுப்தர் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று மனிதர்களின் பாப புண்ணிய கணக்குகளை ஆலோசித்து நற்செயல்களுக்கு புண்ணியத்தையும் தீய செயல்களுக்கு தண்டனையையும் நிவாரணமும் அருள்வார். வழிபாட்டு முறை: சித்ரா பௌர்ணமி தினத்தில் உப்பில்லாமல் விரதமிருந்து சித்திரகுப்தரின் கதை படித்து நவதானியங்களை தானம் செய்வது மிகவும் சிறந்த நற்பலன்களை தரும். புனித நீராடல்: கடல்கள், ஆறுகள் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடுவது பாவங்களை அகற்றும் என்று நம்பப்படுகிறது. யோக கலாச்சாரம்: முழு நிலவு தினமாக இருப்பதால் மன அமைதி மற்றும் தியானத்திற்கு ஏற்ற தினமாக இந்த தினம் கருதப்படுகிறது. பல்வேறு புராண கதைகளின்படி இந்த நாளில் சித்திரகுப்த வழிபாடு செய்தல், ஏழைகளுக்கு உணவளித்தல், ஆலயங்களுக்கு சென்று வழிபடுதல் ஆகியவை சிறப்பான பலன்களை தரும் என்று விஸ்வாமித்ர முனிவர் ராமலக்ஷ்மணர்களுக்கு சித்திரா பௌர்ணமி தின வரலாற்றை கூறியருளினார். சித்திரை மாத மாஹாத்மிய 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.